ரைஸ் அல்வா நான் ஆல்ரெடி முடிஞ்சோன்னே சுட சுட எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஈஸியாக பண்ணுறதுனால டேஸ்ட் கம்மியாக இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது, சூப்பர். அண்ட் தென் வடை வந்துட்டு அவ்வளோ கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக இருக்குது. கிராக் ஆகிற சத்தம் உங்களுக்கு கேட்குதா? ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த வடையோட டேஸ்ட், அங்கங்கே ஆனியன், பச்சை மிளகா எல்லாத்தோட டேஸ்ட்டுமே நம்ம வாயில் அடிப்படுது. எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஈஸியாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டிஷ். இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். Until then, this is me Kritika and then யோகாம்பாலா telling bye from you all. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம். ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. இன்றைய நிகழ்ச்சியில் அல்வா செய்ய பால் எவ்வளவு எடுக்க வேண்டும் என திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் கூறினார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.